கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டான்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கோவில் கோபுரங்கள்ல ஐம்பொன்னால் செய்யப்பட்ட கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இது அழகுக்காக இல்ல, இதுக்கு பின்னாடி தவிர்க்க முடியாத அறிவியல் உண்மைகள் ஒளிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். கோவில் கோபுரத்தோட கலசங்கள்ல நெல், கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சோளம், சாமை, எள் போன்ற தானியங்கள் கொட்டி வச்சிருப்பாங்க. அதிலும் வரகு தானியங்கள் அளவுக்கு அதிகமாவே இருக்கும். இது ஏன்னா வரகு மின்னல் தாக்குதலை தாங்குற அளவுக்கு அதிக ஆற்றல் பெற்றிருக்கும். இதனால கோவில் கலசங்கள் இடிதாங்கியா செயல்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இயற்கை சீற்றங்களால் விவசாயம் அழிந்து போனாலும் இந்த கலசங்கள்ல உள்ள தானியங்களை கொண்டு விவசாயத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும். இந்த தானியங்களோட ஆயுட்காலம் 12 வருடங்கள் மட்டும்தான். அதனாலதான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு கலசங்கள்ல உள்ள பழைய தானியங்கள் அகற்றப்பட்டு புதிய தானியங்களை நிரப்புவாங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இருக்க கோபுரத்துல எத்தனை கலசங்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.